விசேஷம். இப்போ இந்த 18ஆம் படி கருப்பு அப்படின்னா நம்ம அழகர் கோயிலில் 18ஆம் படி கருப்பு இருக்கார். இப்போ அங்கிருந்து எல்லாமே இந்த பிடிமண்ணை எடுத்து வச்சு வணங்கி தானே வர்றோம். இப்போ இந்த 18ஆம் படி கருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் யார்? 18ஆம் படி கருப்புன்றவர் அப்படின்னீங்கன்னா கேரளாவில் மலையாள தேசத்தில் இருந்து 18 நம்பூதிரிகள், அதாவது லாடர்கள் அப்படின்னு கூட அவங்களை சொல்லுவாங்க. இந்த 18 பேர் என்ன பண்ணாங்களா, கேரள மன்னனுடைய உத்தரவுக்கிணங்க அவர் என்ன உத்தரவு போடுறாருன்னா, இந்த உலகத்திலேயே ரெண்டு இடத்துல மட்டும்தான் அபரஞ்சி என்று சொல்லக்கூடிய அரிதான தங்கத்தில் உண்டான பெருமாள் சிலை இருக்கு. அதில் ஒன்று திருவனந்தபுரம், இன்னொன்று நம்ம அழகர் கோவில். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிலையை எடுத்துட்டு அங்கே போயிட்டா நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பெருமை இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த 18 பேரை அனுப்புகிறாரு. இந்த 18 பேருக்கு காவலாக வந்தவர் தான் கருப்பு. எதுக்கு? அழகர் சிலையை திருடுறதுக்கு துணையாக வர்றார். அப்படி துணையாக வரும்போது இந்த 18 பேர் என்ன பண்ணுறாங்க, கண்ணில் மைய தடவி அழகர் கோயிலுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சு மந்திரங்களை சொல்லி அழகர்கிட்ட இருக்க முதல்ல அந்த கலையை இறக்கணும்ல, சக்தி இறக்கணும்ல, சக்தி இறக்குனா தானே அவரை தொட முடியும், தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி கலையை இறக்குறாங்க. அப்படி கலைகளை புறம் இறக்கும் போது இந்த விஷயத்தை அழகர் போய் அந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட சொல்லிடுறாரு. இந்த மாதிரி 18 பேர் உள்ளே ஒளிஞ்சிருக்கேன் கண்ணில் மைய தடவி, அப்படி ஒளிஞ்சிருக்கவங்க என்னுடைய சக்தியை புறம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க, என்னை எடுத்துகிட்டு போகணுன்ற திட்டத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அழகர். என்ன பண்ணுறாங்க, அப்போ என்னதான் கண்ணில் மைய தடவி உருவத்தை மறைச்சாலும் பசி அப்படின்றது பொதுவான விஷயம் தானே எல்லாருக்குமே. அப்போ அர்ச்சகர்கள் என்ன பண்ணுறாங்க, யோசித்து சாதமாக உருட்டி அதில் மிளகை அரைச்சி அப்படி கலந்து உருட்டி வச்சுறாங்க. மிளகை நிறையா கலந்து உருட்டி வச்சு அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? காரம் உரப்பு வரும்ல. அப்போ உரப்பு இருந்தால் என்ன ஆகும்? கண்ணு கலங்கும்ல. அப்போ கண்ணு கலங்கும் போது அந்த கண்ணில் பூசி இருந்த மை பூரா அழிய ஆரம்பிக்குது. அப்படி கண்ணில் மைய அழிய ஆரம்பித்தோடனே 18 பேர் உள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சி விட்டாங்க. இவங்க மந்திரம் மட்டும் மறைஞ்சிருந்ததை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சா 18 பேரை என்ன சொல்லியிருக்காரு அழகர், கோபுரத்து வாசல் வழியாக அந்த 18 பேரையும் பலி கொடுக்கணும். அப்படி 18 பேரையும் பலி கொடுத்து முடிச்சிங்கன்னா தான் இவங்களை உயிரோடு அனுப்பிடாதீங்கன்றார். அப்போ 18 பேரை பலி கொடுக்கும்போது கருப்பை என்ன சொல்கிறாரு, இந்த அழகரை பார்த்து மயங்கி நிற்கிறாரு நம்ம கருப்பு. இங்கேருந்து இனிமேல் நான் திருப்பி மலையாள நாடு போக மாட்டேன், இந்த அழகரை நான் பாதுகாத்து இந்த ஊரை பாதுகாத்து என்னை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் பிடிமண் எடுத்து வச்சு என்னை வணங்குறாங்களோ அத்தனை மக்களையும் காப்பாற்று நான் அருள்வேன். அதனால் இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன், இந்த அழகர் கூடவே தான் இருப்பேன். அதனால் எனக்கு 2 பொருள் மட்டும் கொடுக்கணும்னார். ஒன்று, உள்ள மூலஸ்தானத்தில் அழகருக்கு போடுற மாலை 18ஆம் படி கருப்பனுக்கு சொந்தம். இன்னொன்று, மூலஸ்தானத்தில் தரக்கூடிய நெய்வேத்தியம் சாமிக்கு வச்சு வைப்பாங்கல்ல பிரசாதம், அது கருப்பனுக்கு சொந்தம்.